மாமா, என் மேல உங்களுக்கு கோபம் இல்லையே? இல்ல லக்ஷ்மி, உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. உங்க அக்கா ருத்ரா தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அவ பண்ற வேலை எல்லாத்தையும் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவகிட்ட சொல்லி வை, அவ மேல நிறைய தப்பு இருக்கு. அதுக்கான தண்டனைய அவ கூடிய சீக்கிரம் அனுபவிப்பா. சரிங்க மாமா. அவ இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் நினைச்சே பார்க்கல மாமா. அவளுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் போயிட்டு வரேன் மாமா. லக்ஷ்மி, நீ எங்கம்மா போற? நான் என் கிராமத்துக்கு போறேன் அத்தை. இப்பதான் எனக்குன்னு யாருமே இல்லையே. அதான் எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. துளசி, நீயும் என்ன மன்னிச்சிடு. நான் போயிட்டு வரேன். லக்ஷ்மி, லக்ஷ்மி, நீ எங்கேயும் போக வேணாம். இங்கே எங்க வீட்லயே இரு. டேய் விஸ்வா, என்னடா பண்ற? அவ எதுக்கு நம்ம வீட்டுல தங்கணும்? அவதான் போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கால, அவ போகட்டும், விடுறா. லக்ஷ்மிய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னது எங்க அம்மா. அதனால இவ்வளவு போக சொல்ற உரிமை அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. லக்ஷ்மி, நீ உள்ள போ. இல்ல மாமா, என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். நான் போயிடுறேன் மாமா. லக்ஷ்மி, நான் தான் உள்ள போன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு நான் போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நான் சொல்றத மட்டும் கேளு, சரியா? சரி மாமா. டேய் விஸ்வா, இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. வீட்டுல உன் மனைவி இருக்கும்போது இன்னொரு வயசு பொண்ணை தங்க வைக்கிறது நல்லா இருக்காதுடா. அப்புறம் 4 பேர் 4 விதமா பேசுவாங்கடா. அப்பா, எனக்கு நடந்தது ஒரு திருட்டு கல்யாணம். எனக்கு மனைவியா வந்தவ ஒரு ஃப்ராடு. அவளே இந்த வீட்ல இருக்கும்போது என் அம்மா எனக்கு வைஃபா செலக்ட் பண்ண பொண்ணு இந்த வீட்ல இருக்க கூடாதா? அவ இங்கதான் இருப்பா. உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க தாராளமா வீட்டை விட்டு வெளியே போலாம். என்ன சொன்ன? என்னைய வீட்டை விட்டு போக சொல்றியா? ஏன் வெளியில போக மாட்டீங்களா? சரி, அப்படின்னா நான் வெளியில போறேன். லக்ஷ்மி, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் போய் என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். விஸ்வா, என்ன விஸ்வா, இப்ப எதுக்கு நீ இவ்ளோ கோவப்படுற? உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு. நானும் உன் அப்பாவும் வேணா இந்த வீட்டை விட்டு வெளில போயிடுறோம். நீங்க போகும்போது உங்க பொண்ணையே சேர்த்து கூட்டிட்டு போங்க.
துளசி நாங்க எப்படிப்பா கூட்டிட்டு போக முடியும்? அவ இப்ப எங்களோட மக இல்ல, இந்த வீட்டோட மருமக. அவ இந்த வீட்டுல தான் இருந்தாகணும். சரி, அவ வேணா இருந்து தொலைட்டும். ஆனா லக்ஷ்மி இந்த வீட்ல தான் இருப்பா. அப்படி அவ இருக்கிறது பிடிக்காதவங்க இந்த வீட்டை விட்டு போலாம். இல்லாட்டி நான் போயிருவேன். விஸ்வா, நீ எங்க போனாலும் சரி, நானும் உன் கூட தான் வருவேன். துளசி, நீ எதுக்குமா அவன் கூட போறேன்னு சொல்ற? அவன் என்னமோ எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். ஏ விஸ்வா, லக்ஷ்மி இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். முதல்ல அவளை வெளியே அனுப்பு. அவளை வெளியில போக சொல்றதுக்கு நீங்க யாரு? அவ இங்கதான் இருப்பா. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வெளியில போ. என்ன சொன்ன? நான் எதுக்கு நான் போகணும்? முதல்ல நீ வெளியே போட ராஸ்கல். அவனை வெளியே போக சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. விஸ்வா ஏன் ஹஸ்பண்ட், அவன் இங்கதான் இருப்பான். என்ன வச்சுக்கிட்டு அவனை யாரும் திட்டாதீங்க, அடிக்காதீங்க. அவன் பண்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வெளியே போங்க. என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். துளசி, என்னம்மா நீயும் புரியாம பேசுற? அண்ணே, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே அவங்க லைஃப்ல தலையிடுறதுக்கு நம்ம யாருக்குமே உரிமை இல்லை. வாண்ணே, என் வீட்டுக்கு போலாம். மாமா, துளசியை சொல்றானா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். பிள்ளைங்க அவங்க வழியிலேயே போட்டுமே. நீங்க வாங்க மாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். சிவகாமி, மாமா கூட்டிட்டு வா. வாண்ணே, வா. லக்ஷ்மி, எனக்கு ரொம்ப பசிக்குது. டிஃபன் ரெடி பண்றியா? சரி மாமா, ஒரு அரை மணி நேரத்துல ரெடி பண்ணிடுறேன். இந்த ட்விஸ்ட நீ எதிர்பார்த்திருக்க மாட்டல்ல? பாவம். இனிமே பாரு, என் ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். ருத்ரா, இங்க பாரு, லக்ஷ்மி தான் கால் பண்றா. அவ போனுக்காக தானே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த போன் காலை ஸ்பீக்கர்ல போடு சத்யவதி. லக்ஷ்மி என்ன சொல்றான்னு கேப்போம். சரி ருத்ரா.
லக்ஷ்மி சொல்லு. உன் போனுக்காக தான் நானும் ருத்ராவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லு லக்ஷ்மி. ஐயோ சின்னத்த, சந்தோஷத்துல எனக்கு என்ன பேசுறதுன்னு வார்த்தையே வரமாட்டேங்குது. என்ன பேசுறது, எப்படி பேசுறதுன்னு ஒண்ணுமே புரியல. என்ன லக்ஷ்மி, ரொம்ப சந்தோஷமா பேசுற மாதிரி இருக்கு. விஸ்வா வீட்ல உன்னை பார்த்ததும் என்ன சொன்னாங்க? அதுவா, துளசியும் சிவகாமி அத்தையும் என்ன முதல்ல பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ராஜன் மாமா வந்தாரு. அவர் என்ன பார்த்துட்டு எதுக்கு வந்தேன்னு கேட்டாரு. நானும் வந்த விஷயத்த சொன்னேன். சரி, நகை புடவை எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெளியே போன சொல்லிட்டாருக்கா. ஏண்டி, அவர் உன்னை வெளியில போன்னு சொன்னதுதான் உனக்கு சந்தோஷமா இருக்கா? இத சொல்லதா வார்த்தையே வரலன்னு சொன்னியா? சரியான லூசுடி நீ. இருங்க சின்னத்த, ஏன் அவசரப்படுறீங்க? அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த நான் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கலையே. முதல்ல அது என்னன்னு சொல்லுடி. அது மாமா என்ன பார்த்து வெளியே போன்னு சொன்னதும் நான் முதல்ல அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரி, நம்ம நேரம் சரியில்லைன்னு நினைச்சிட்டு வெளியே போறதுக்கும் நான் ரெடி ஆயிட்டேன். அந்த நேரத்துல தான் விஸ்வா மாமா மாசா என்ட்ரி கொடுத்தாரு. கொடுத்துட்டு லக்ஷ்மி நில்லு அப்படின்னு என்ன பார்த்து சொன்னாரு. லக்ஷ்மி, நீ எதுக்கு வெளியே போகணும்? இனிமே நீ இந்த வீட்ல தான் இருக்கணும்னு ஆர்டர் போட்டாரு பாருங்க. அப்போ இங்க இருந்த எல்லாரும் சும்மா அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டாங்க தெரியுமா? அடடடா, கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு லக்ஷ்மி. லக்ஷ்மி, விஸ்வா உன்னை வீட்லயே இருன்னு சொன்னதுக்கு ராஜன் மாமா எதுவும் சொல்லலையா? சொல்லாம இருப்பாரா? நான் வீட்ல இருக்க கூடாதுன்னு ராஜன் மாமா சொல்ல, நான் இங்கதான் இருக்கணும்னு விஸ்வா மாமா சொல்ல, இப்படியே மாறி மாறி சொல்லி ரெண்டு பேரும் செமையா சண்டை போட்டுக்கிட்டாங்க. நானும் என்னதான் நடக்குது பாப்போன்னு அமைதியா வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சேன். கடைசியில என்ன ஆச்சு தெரியுமா? கடைசியில என்ன ஆச்சுன்னு சொல்லு லக்ஷ்மி. கடைசியில அவங்க எல்லாரையுமே வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு விஸ்வா மாமா சொல்லி வெளியே அனுப்பிட்டாரு. ஏண்டி, நீ நிஜமாதான் சொல்றியா இல்ல எங்களுக்காக சீன் போடுறியா? எங்களால நம்பவே முடியல. ஐயோ சின்னத்த, நான் சொன்னது அத்தனையுமே 100க்கு 100 நிஜம். உங்களுக்கு இதுல நம்பிக்கை இல்லனா நாளைக்கே நீங்க நேர்ல வந்து உங்க கண்ணால இத பாருங்க. அப்பதான் நீங்க நம்புவீங்க. அப்போ துளசி போயிட்டாளா இல்ல அதே வீட்ல தான் இருக்காளா? இல்லக்கா, அவ மட்டும் வீட்ல இருக்கா. விஸ்வா மாமா அவளையும் கூட்டிட்டு போங்கன்னு தான் சொன்னாரு. ஆனா அந்த துளசி, நான் நீ தாலி கட்டின பொண்டாட்டி, நான் இங்கதான் இருப்பேன்னு மாமா கிட்ட திமிரா சொல்லிட்டாக்கா. இப்போ இந்த வீட்ல நான், மாமா, அந்த துளசி மட்டும் தான் இருக்கோம். லக்ஷ்மி, இப்பதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த துளசி உன் கூடவே இருக்கான்னா அவளுக்கு நம்மளோட பிளான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பார்த்து நடந்துக்கோ, என்ன சரியா? சரிக்கா. இத பாரு லக்ஷ்மி, இப்பதான் நீ உள்ள போயிருக்க. அதனால உன் பிடிய விட்டுறாத. விஸ்வாக்கு எது வேணாலும் நீயே செஞ்சு கொடு. எந்த காரணத்தை கொண்டும் அந்த துளசிய விஸ்வா கிட்ட நெருங்கவே விடாத. என்ன, நான் சொல்றது புரியுதா? புரியுது சின்னத்த. சரி, இனிமே ஏதாவது பிரச்சனைனா மட்டும் எங்களுக்கு கால் பண்ணு. தேவையில்லாம நீ எங்ககிட்ட பேச வேண்டாம். புரியுதா லக்ஷ்மி? சரிக்கா, நான் அப்புறமா பேசுறேன். சரி.
நீ பிளான் பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க இல்லையா லக்ஷ்மி? ஓ, நான் போன்ல பேசினத நீ ஒட்டு கேட்டியா? இது பாரு லக்ஷ்மி, முன்னாடி இருந்த துளசிக்கு இந்த வீட்ல எந்த ஒரு ரைட்ஸும் இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்போ நான் விஸ்வாவோட வைஃப். இந்த சமயத்துல உள்ள வந்து என் லைஃப்ல ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்ச உன்னை உண்டுல நாக்கிடுவேன். உன்னை மட்டும் இல்ல, உன்னை அம்சாலே உன் அக்கா ருத்ரா அவளுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஆமா, நான் பிளான் பண்ணி தான் உள்ள வந்தேன். நீ மட்டும் பிளான் பண்ணி விஸ்வா மாமாவை ஏமாத்தி ஏன் தாலியை பறிச்சுக்கிட்டல்ல? அது ரைட்டுன்னா இதுவும் ரைட்டு தான். நீ வாழற வாழ்க்கை என்னோடது. இன்னும் கொஞ்ச நாள்ல மாமாவை வச்சே உன்னை விரட்டி அடிக்கிறேன் பாரு. லக்ஷ்மி, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட நீ சவால் விடுற, அப்புறம் அதுல தோத்தும் போற. இந்த சவாலையும் நீ தோக்க தான் போற. சரி, மாமாவுக்கு டிஃபன் ரெடி பண்ணு. நம்ம அப்புறமா பேசுவோம். வரட்டுமா? சொல்லுமா துளசி. சிவகாமி, என் மேல உனக்கு எந்த கோபமும் இல்லையே? கோவமா? ஓ மேலையா? ஏன் துளசி அப்படி கேக்குற? இல்ல, விஸ்வா உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னப்போ நானும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு உன்னை வெளியே போன்னு சொன்னேன்ல, அத நினைச்சுதான் என் மேல கோபமா இருக்கியான்னு தெரிஞ்சுக்க கேட்டேன். என்ன துளசி, எந்த தாயாவது பிள்ளைங்க கோவப்பட்டா பதிலுக்கு கோவப்படுவாங்களா? விஸ்வாவுக்காகத்தான் அப்படி சொன்னேன்னு எனக்கும் உன் அப்பாவுக்கும் நல்லா தெரியும். என்ன, விஸ்வா பேசினதுதான் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. பரவாயில்ல துளசி, அவனும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எங்களை புரிஞ்சுப்பா. கண்டிப்பா புரிஞ்சுப்பான் சிவகாமி. இல்லனா அவனுக்கு நான் புரிய வைப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் அவன் உன்னை அம்மான்னு கூப்பிடுவான். அப்போ முகத்துல ஒரு சந்தோஷம் வரும்ல, அதை நான் பார்த்து ரசிக்கணும் சிவகாமி. அதுதான் என்னோட ஆசை. என்ன சிவகாமி, அழறியா? எதுக்கு இப்போ ஃபீல் பண்ற? எல்லாமே நல்லதா தான் நடக்கும் சிவகாமி. கொஞ்சம் பொறுமையா இரு, சரியாயிடும். அது இல்ல துளசி, பைரவி அன்னைக்கு உண்மை தெரிஞ்சா என்ன சொல்வாங்களோன்னு தான் நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஆனா அவங்க கூட என்னை ஏத்துக்கிட்டாங்க. குழந்தைய மாத்தி வச்சத டாக்டரும் என் அண்ணனும் எவ்வளவு சொல்லி பார்த்தோம். விஸ்வா என்ன அம்மானு ஏத்துக்கலையே. அதுவும் இல்லாம நாம எல்லாரும் இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக அப்படி ஒரு பொய்ய சொன்னோன்னு அவன் சொன்னதுதான் என்னால தாங்கிக்க முடியல துளசி. சிவகாமி, பைரவி அம்மா கண்முழிச்சு வந்தாங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிட போகுது. விஸ்வா அப்படியெல்லாம் பேசுவான்னு நான் கூட எதிர்பார்க்கல. என்ன பண்றது, பைரவி அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத மறைச்சதுனாலதான் அவன் கோவமா இருக்கான். அது நம்ம தப்பு தானே. சரி, பரவாயில்ல, நடந்தது நடந்து போச்சு. இனிமே நடக்க வேண்டியதை பத்தி யோசிப்போம். துளசி, நீ ஒன்னும் வேணும்னு மறைக்கலையே. பைரவிய நீ சொல்லித்தானே மறைச்ச. அதுவா உனக்கு புரியாம போயிடுச்சு. நல்ல நேரத்திலயும் ஒரு கெட்ட நேரம் வரும்னு சொல்லுவாங்க. அது இதுதான் போல இருக்கு. சிவகாமி, போன்ல யாருமா? துளசியா? ஆமாண்ணே.
போனை கொடுமா, நானும் துளசி கிட்ட கொஞ்சம் பேசணும். துளசி, உன் அப்பா பேசணும்னு சொல்றாரு. இரு, போனை கொடுக்குறேன். துளசி, நாங்க போனதுக்கு அப்புறம் விஸ்வா உன்னை எதுவும் டார்ச்சர் பண்ணலையே? அப்பா, அவன் அப்படிப்பட்டவன் இல்லப்பா. அதுக்கெல்லாம் அவனுக்கு தைரியமும் கிடையாது. அப்படி சொல்லாதம்மா. அங்க வந்து தங்கியிருக்காளே அந்த லக்ஷ்மி, அவ பார்க்க தான் சைலண்டா இருக்கிற மாதிரி தெரியுவா. ஆனா அவ பக்கா கிரிமினல். ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் அவ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அதான் நீ அவகிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துக்குமா.